அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசியாக இருக்கீங்க அல்லது மேஷம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல தான் நம்ம இந்த பதிவை பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னாக்க இது ஒரு பொது பலன் தான். இந்த அந்தரங்க வாழ்க்கையே ஒருத்தருக்கு எப்படி நம்ம சொல்லலாம், ஜென்ரலா ஒருத்தருக்கு அந்தரங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அல்லது சிறப்பாக இல்லை, சரியான தாம்பத்தியம் கிடைச்சிருக்கு அல்லது தாம்பத்திய வாழ்க்கையே இல்லை, அதற்கு வாய்ப்புகள் இருந்தும், தாம்பத்தியத்திற்கான வாய்ப்புகள் இருந்தும், ஆர்வங்கள் இருந்தும் அதற்கான சூழ்நிலையே இல்லை, அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை பொதுவாகவே இருக்கும். அதுல நம்ம பொது பலனா பார்க்கலாம். பொதுவாகவே இது எப்படி சொல்றோம்னாக்க, ராசி அல்லது லக்னத்துக்கு 3ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம், இந்த பாவகம் பிளஸ் சுக்கிரனுடைய நிலைமை, ஆண்களாக இருந்தாக பெண்களாக இருந்தாக செவ்வாயோட நிலைமையை வச்சுதான் ஒருத்தர் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா இல்லையா என்பதை பற்றி எல்லாம் நாம தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்துல. இப்ப ஜாதகத்துல அந்த இடங்கள்ல நான் சொன்ன 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடங்கள்ல கிரகங்கள் இருக்கும் அல்லது கிரகங்கள் இல்லாமே இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரியும் சில பலன்கள்லாம் மாறுபடும். அதனால சில பேருக்கு விதி விலக்குகளும் இருப்பாங்க. அந்த விதி விலக்குகளை பத்தி நான் இங்க சொல்லல. ஒரு டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னாக்க, 18 வயதிற்கு மேல இருக்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பாருங்க. அதே போல இந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல 12ஆம் பாவகத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், செவ்வாய் இருக்கு, ரேவதி நட்சத்திரத்தோட சாரத்துல இருக்கு அப்படின்னாக்க, மேஷ லக்னமாக இருக்கீங்க அல்லது மேஷ ராசியா இருக்கீங்க, 12ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்குன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கையில அதிக ஈடுபாடுகள் ஏற்படும். அதே போல அந்த ஈடுபாட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் இருக்காது, அப்போ பிரிவுகளும் இருக்கும். அதே போல அது வெளியே தேட வேண்டிய சூழ்நிலையோ அல்லது திருமணத்துக்கு மீறிய ரிலேஷன்ஷிப், உறவு நிலையெல்லாம் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும். அதனால தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் இங்க ரோல் பிளே பண்ணும் என்பதை நான் இங்க முக்கியமா சொல்லிக்கிறேன். இப்போ நான் ஒரு பொது பலனா சொல்றேன். நான் இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு, கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே திருமணம்ன்றது லேட் ஆயிட்டே இருக்கும், காலதாமதமாக திருமணம் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னாக்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகலன்னா என்ன ஆகும், அந்த தாம்பத்திய சுகம் என்பது கிடைக்காமே இருக்கும், ஒரு ஏக்கத்தோடய வாழ வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிரன் கேதுவோடு இணைந்தோ அல்லது கேது சாரத்திலேயோ, அதாவது மகம், அஸ்வினி அல்லது மூலம் போன்ற நட்சத்திரத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்குனாலையும் அந்த தாம்பத்திய சுகம் கிடைப்பதில் தாமதங்கள் அல்லது கிடைக்காமே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். பெருசா ஹாப்பி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய கஷ்டப்படக்கூடியவர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவாங்க, வெளிப்படையா பேசிடுவாங்க. அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலையும் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க வாழ்க்கை துணைவருக்காக. ஆனாலும் அவர்களுக்கு அந்த எதிர்பார்த்த தாம்பத்திய சுகமோ அல்லது வாழ்க்கையோ மகிழ்ச்சியான சூழ்நிலையோ அமைகிறதா என்றால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பொதுவாகவே மேசராசிக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன், 8ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி குரு. இந்த 3 கிரகம் தாங்க. இப்ப சப்போஸ் உங்க ஜாதகத்துல குரு ராசி லக்னத்துக்கு 12லயே இருக்கிறாருன்னு வச்சுங்களா, ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னா, அப்படிப்பட்டவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும், மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், பணத்தை நோக்கி ஓடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். ஏன்னா ஒரு பக்கம் சகட யோகம் மாதிரி இருக்கும், லக்னத்துக்கு 12ல குரு இருந்தாக சகட யோகம். அப்போ பணத்தை இழந்து அல்லது பணத்தை தேடி வெளியூர் வெளிநாட்டுல போய் வாழக்கூடிய சூழ்நிலை, அந்த பணம் சம்பாதிக்கிற அந்த மோட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த விஷயத்துல குறிப்பா அந்த அந்தரங்க வாழ்க்கையில அதிக ஈடுபாட்டை காட்டாம தன்னுடைய பொருளாதார நிலைமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருந்து ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், ஒருத்தரோட ஜாதகத்துல அவங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ஈடுபடக்கூடிய எண்ணங்கள்லாம் நிறையவே வரும். அவங்களுக்கான வாய்ப்புகள் என்பது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த திருமண பந்தத்தின் மூலம் அதை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும் போது 7 குடியவனும் சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறும் போது நல்ல வாழ்க்கை துணைவர், அழகான வாழ்க்கை துணைவரே அமைவாங்க, காதலித்து கூட கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு
வரக்கூடிய வாழ்க்கை துணை வரும்போதும் அந்த ஹாப்பினஸ்ன்றது கிடைக்கும். இந்த ஆண்களாக இருந்தாங்க சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா அந்த ஹாப்பினஸ் கிடைச்சிருது. அதே பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்க, 8க்குரியவன் ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவங்க ஜாதகத்துல இந்த கேதுவோட நட்சத்திரத்துல உட்காராம குறிப்பா 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருந்தா கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிலையில கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய வரும் கணவன் மனைவிக்குள்ள. 8லயே செவ்வாய் இருந்துச்சுன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அவங்களுக்கு ஆர்வம் வரும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது கிடைக்காம இருக்கும். சில நேரங்கள்ல திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டு. அதே போல பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகுது. அதே போல தாமத திருமணத்திற்கு பிறகும் பாத்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆன பின்னாடியும் வாழ்க்கை துணைவருக்காக நிறைய விட்டு கொடுத்து போனாலும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அன்பு கிடைக்கிறது இல்ல, அல்லது எதிர்பார்த்த தாம்பத்திய சுகமும் கிடைக்காம விதியே என்று வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு பற்றற்ற நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நிறைய எதிர்பார்ப்பாங்க, நிறைய பற்று வைப்பாங்க வாழ்க்கை மேல. ஆனா அந்த வாழ்க்கை வசதியான வாழ்க்கை கொடுத்தாலையும் சில நேரங்கள்ல அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கறது இல்ல. இதுல விதி விலக்குகளும் இருப்பாங்க. 7ஆம் இடத்துலயே சுக்கிரன் இருக்காருன்னா ஆஃப்டர் த மேரேஜுக்கு பிறகு கூட இன்னொரு தொடர்போ, இன்னொரு பெண்ணோட ஈர்ப்போ, அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்படும். அல்லது காதல் கூட மீண்டும் கூட வரலாம். அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சமும் கூட. அதுதான் காரக போகன் ஆஸ்தின்றது. 7ஆம் இடத்திலேயே சுக்கிரன் ஆட்சி பெறும்போது மேஷத்துக்கு பொறுத்தவரையிலும். அதே போல 12ஆம் இடத்திலேயே குரு ஆட்சி பெற்று இருக்காருன்னா கொஞ்சம் அந்த தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுல பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் டிலே ஆகும். அல்லது கிடைச்சாலையும் அது பர்மனண்டா கிடைக்காம ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ் மாதிரியே இருக்கும். அல்லது அப்பப்போ பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். அது ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாக கூட பிரிந்திருப்பாங்க. அல்லது ஒரே வீட்டுல கூட ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்து தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியாம ஒரு சூழ்நிலையில கூட இருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான். இப்ப அதே போலதான் 8ல செவ்வாய் அல்லது 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குனாலையும் வாழ்க்கை துணரோட செட் ஆகாம, அதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, அதனால தாம்பத்தியம் கிடைக்காம வெளியில தேடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுது அப்படின்றதுதான் இது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து. இப்ப அதே போல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இவங்க சின்ன வயசுலயே கொஞ்சம் சீக்கிரமா திருமணம் கூட ஆகும். சீக்கிர திருமணம் என்றால் அது காதல் திருமணமாக இருக்கும். அல்லது திருமணத்திற்கு முன்னாடியே ஒரு காதல் டீப் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஹாப்பினஸ் எல்லாம் கிடைக்கும். குறிப்பா ஏதோ ஒரு வகையில அந்த தாம்பத்திய சுகம் என்பது இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இதுல எக்ஸெப்ஷனும் இருப்பாங்க. ஆனாலையும் நான் பொதுவா சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் ஓவராலா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஈர்ப்பு ஏதோ ஒண்ணு வரும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவுகள் ஏற்பட்டா கூட அதர் ரிலேஷன்ஷிப் மூலமா கூட அந்த ஆசைகளை, அந்த எண்ணங்களை ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும். அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கும் கொஞ்சம் மேரேஜ் லேட் ஆகுது. அவங்க ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி செட்டில் ஆன பின்னாடி மேரேஜ் பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அதே போல இவங்க அவ்வளவு சீக்கிரம் காதல்லையும் விழமாட்டாங்க. காதலுக்கு ஆப்போசிட்டாவும் கொஞ்சம் இருப்பாங்க. அதே போல அப்படி காதல்ல விழுந்தா கூட அது சக்சஸ் ஆகிறது இல்லை, பிரிவுகள் ஏற்பட்டுடுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் பொறுத்தவரை கோபம், டென்ஷன் கொஞ்சம் வெளிப்படையா பேசிடுறதுனால தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அந்த ரூல்ஸ்லயே இருப்பாங்க. அதனால பெரும்பாலும் ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள். அதனால ஒரு சரியான தாம்பத்திய வாழ்க்கை இவர்களுக்கு அமைவதில்லை. அல்லது அமைந்தாலும் பாத்தீங்கன்னாக்க அது பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான். அதாவது இவர்களுக்கும் முடியும், வாழ்க்கை துணைவருக்கும் முடியும். ஆனா சேரும் போது பாத்தீங்கன்னாக்க ஒன்னா இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏதோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி ஒரு பகைமையை வளர்த்துக்கிட்டு அல்லது தேவையில்லாத விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு மன வருத்தத்தோட அல்லது கருத்து வேறுபாடோடையே இருப்பாங்க. அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சியாக இல்லாத சூழ்நிலையில இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கு. அதனால தாம்பத்திய வாழ்க்கையில அவங்களுக்கு முழுமையான ஹாப்பினஸ்ன்றது குறிப்பா கிடைக்கிறதுல, அல்லது கிடைச்சாலே அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது அதுக்கான சந்தர்ப்பங்களோ கிடைக்காம அவர்களுக்கு இருக்கும். பொதுவான பலன் தான் இதுவும் திரும்பவும் சொல்றேன். அதே போல ஜென்ரலா பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா அந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் அவங்க ஜாதகத்துல கேதுவோட சேர்ந்தோ ராகுவோட சேர்ந்தோ இல்லாம இருக்கணும், சனியோட சேர்ந்தும் இல்லாம இருக்கணும். அதே போல லக்னம் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல மேஷ லக்னத்துக்கு 12ல செவ்வாய் இருக்கான்னு பாருங்க, அல்லது 8ல செவ்வாய் இருக்குன்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் நிறையவே இருக்கும்.
அதே போல அவர்களுக்கு வேற ரிலேஷன்ஷிப்பு, அதன் மூலம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது. ஆனா அது டெம்பரரியா தான் இருக்கும், அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஆண்களாக இருக்காங்க அப்படின்னாக்க சுக்கிரனை பொறுத்தவரையிலும் கேதுவோடு இணைந்து அல்லது ராகுவோடு இணைந்து, ஈவன் சுக்கிரன் வந்து ராகுவோடு இணைந்தா நிறைய காதல், நிறைய அஃபயர், நிறைய ஹாப்பினஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா எதுலையுமே ஒரு ஒட்டாம பட்டும் படாம எல்லாமே தொட்டுட்டு போயிடுற மாதிரி, நுனிப்புல் மேயிற மாதிரி போகும். நிறைய கிடைக்கும், பட் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி என்பது அதுல இருக்காது. அதே கேதுவோடு இணைஞ்சா வாய்ப்பு இருக்கும், ஆனா பயன்படுத்த முடியாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள் பிரிவுகள், பிரச்சனை, ஒரு ஆப்போசிட் மென்டாலிட்டி உடையவர்களுக்கு திருமணம் செய்துகிட்டு அவங்க மூலம் வந்து கருத்து வேறுபாடோடைய வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீக விஷயத்துலதான் அவங்களுக்கு அதிக ஈடுபாடு ஏற்படும். பெண்களால மகிழ்ச்சி இல்லை. அதே போல இதே சுக்கிரன் தனித்து இவரோட ஜாதகத்துல 3ஆம் இடத்துல ஆட்சி அல்லது 7ஆம் இடத்துல ஆட்சினாலையும் அவங்களுக்கு தாம்பத்திய சுகலாம் நல்லாவே அமையும், சிறப்பாகவே இருக்கும் அவர்களை பொறுத்தவரையிலும். இப்போ ஜென்ரலா ஒரு கான்செப்ட்ல சொல்லணும்னாக்க, இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, வாகனம், சொத்துக்கள்லாம் அமைந்துரும். அதே போல ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்றதா, அதுவும் பரணி 3ஆம் பாகத்திலாம் பிறந்தவங்களுக்கு புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம்ன்றதுனால கொஞ்சம் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. பிறக்கும் போது கஷ்டங்கள் தான், ஒரு 20 வருஷம் உடல்நல பாதிப்பு, தொந்தரவுகள், பிரச்சனைகள், முன்னேற முடியாம பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நல்ல ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஆயிடும். அதே போல காதல் போன்ற விஷயத்துல இறங்கி அதுல வந்து கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற சூழ்நிலைகள் ஏற்படும் இவர்களுக்கு. அந்த காதல் சக்சஸ் ஆனாலையும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய மற்ற ஏதாவது கலஸ்திர தோஷம் இருக்குன்னா தான் அதுல பிரச்சனை வரும், இல்லைன்னா அது சைலண்டா நிம்மதியா போயிட்டு தான் இருக்கும். இந்த டாபிக்கை பொறுத்தவரையிலும் அந்தரங்க வாழ்க்கை, குறிப்பா வந்து தாம்பத்திய சுகம், தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜென்ரலா மேச ராசி அல்லது மேஷ லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது வந்து எதிர்பார்த்த அளவு கிடைக்கிறது இல்ல. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அது எதிர்பார்த்த அளவு கிடைக்கிறது இல்ல. பிரச்சனைகள், பிரிவுகள் இருந்தும் பயன்படுத்தாத சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்ல, பெட்டரா இருக்கு அப்படின்றதுதான் ஒரு பொது பலனாக சொல்றேன். இதுல எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதையும் சொல்லிட்டேன் நானு. ஏன்னா வந்து இது நம்ம வந்து அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லலை, ஒரு பொது பலனா சொல்றேன். பொதுவாகவே எதற்கு இதை முக்கியமா நம்ம பார்க்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, திருமண வாழ்க்கைக்கு பந்தங்கள் இணைக்கும் போது இந்த பாவகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். கட்ட பொருத்தம் பார்க்கும்போது 3, 8, 12ஆம் இடங்களையும் பார்க்கணும். தைரிய வீரிய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம், அதே போல அயன சயன ஸ்தானம், அதுதான் 12ஆம் பாகம். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அவங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணும் போது அதிக அளவு பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. அதற்காக தான் இதை வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.